பேர் சுகுமார் சார். நான் கான்ட்ராக்ட் அசோசியேஷன் மாநில பொதுச் செயலாளர் இருக்கேன். வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறையில் மிகப்பெரிய முறைகேடு விதிமுறைகள் மற்றும் வேலை செய்யாமல் பேமெண்ட்டை கொள்ளையடிச்சுட்டு இப்போ நடந்துருக்குது. நம்ம ஒன்று அடையார் முகத்துவாரம், கூவம் முகத்துவாரம், முட்டுக்கோடு முகத்துவாரத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக ஜனவரி மாதம் 50 கோடி நிதி ஒதுக்கி வேலையை கொடுத்தாங்க. ஆனால் வேலையே செய்யலை. வேலையை செய்யாமல் இவங்க அது உள்ள முக்கியமான எலெக்ஷன் கால்ஃபார் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கால் பண்ணி இவங்க என்ன செய்தாங்க, அந்த தேர்தல் நிதி அந்த நிதின்னு சொல்லிட்டு இவங்களே 50 கோடி போட்டு பங்கு போட்டாங்க. செயற்பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், தலைமை பொறியாளர் 3 பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்க. பட் அவங்க 3 பேர் மாற்றிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது நாங்கள் ஆர்டிஐயில் நாங்கள் கேட்டு வாங்கிட்டோம். எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. ரெண்டாவது, 90 கோடி கன்செஷன் ஆஃப் ஸ்டேட் கட்டு, அதாவது சென்னை ஃப்ளட்டு வராது இருக்கிறதுக்காக முட்டுக்காடு இல்லை, பள்ளிக்கரணை டு ஓகியம் மடு வரைக்கும், பள்ளிக்கரணை டு ஓகியம் மடு வரைக்கும் வேலை செய்யணும். அது மெயினாக என்னன்னா கோஸ்டல் ரிசோர்சஸ் ஜோன், அதாவது கோஸ்டல் ரிசோர்ஸ், அதாவது கடல் ஓர பாதுகாப்புத்துறை. அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இந்த டெண்டர் வாங்குகிறோம் நாங்கள் செய்யணும்னு சொல்லி பர்மிஷன் வாங்கணும். அது டெண்டரும் அவங்ககிட்ட பர்மிஷனே வாங்கலை. வாங்கி 90 கோடி இது பண்ணிவிட்டு ஜனவரி மாதம் விட்டுட்டு 90 மார்ச் மாதம் 90 கோடி 30 கோடி பேமெண்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பர்மிஷனை வாங்கலை சொன்ன உடனே எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க ஆர்டிஐயில். ஆமாம், இது நாங்கள் பாதி சிஆர்எஸ் ஜூனில் இப்போ மிச்சம் வரல. இப்போ சிஆர்எஸ்க்கு நாங்கள் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அது பரிசீலனையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் சிஆர்இசட்டில் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணி அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க. ஏன் வேலை செய்யக்கூடாதுன்னா மாமல்ல ரிசர்வாயர்னு ஒன்று இப்போ 342 கோடி இப்போ டெண்டர் அது போட்டதே தப்பு. அது சரியான ப்ராஜெக்ட் எதுவும் நல்லது கெட்டது இது பண்ணால் பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு போட்டிருக்கணும். பொதுமக்களை பாதி கேன்சல் பண்ணிட்டாங்க. 342 கோடி அதில் இந்த 90 கோடி இதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ 30 கோடி ஒருத்தர் பேமெண்ட் பண்ணாங்க. அந்த 30 கோடி வேலை நடந்ததாகவே பெரிய கேள்விக்குறி. அது பர்மிஷன் வாங்கலை. இந்த மாதிரி பல குளறுபடி இவங்க பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணியிருக்காங்க. அதனால் மாண்புமிகு அமைச்சர் இதை நேரடியாக விசாரணை பண்ணணும். நாங்களும் எங்களையும் விசாரணை கூப்பிடணும். எங்கள் சங்கத்தை விசாரணை கூப்பிட்டா நாங்கள் நேரில் இருக்கிற உண்மையை சொல்கிறோம். இதில் மாற்றல் ஆகி போன தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர் மட்டும் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இனி இந்த தவறு நடக்கூடாது. அதுக்காக தான் நான் இதுவே பேட்டியே கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மார்ச் மாதம் போயிட்டேன். மார்ச் 31 இப்போ கொடுத்துட்டாங்க 30 கோடி. சார், இந்த டெண்டர் 18 மாசத்துக்குள்ள முடிக்கணும் சார். இப்போ மார்ச் மாசத்துக்குள்ள எப்படின்னா ஒரு பேமெண்ட் கொடுத்தாகணும். ஏன்னா இயர் எண்ட் ஆகுதுல்ல, அதில் கொடுத்தாதான் அந்த ஃபண்டு அப்படியே தங்கும். இவங்க எதுவுமே 10 பைசா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபண்டு சரண்டர் ஆச்சுன்னா திருப்பி வாங்குறது கஷ்டம் கவர்மெண்ட்ல. அதனால அந்த கான்ட்ராக்டர் அனுகூலமானதுக்கு வேலை செய்ய 30 அவர் நாங்கள் முடிஞ்சு போனால் ஒரு 4 கோடி வேலை செஞ்சுருப்போம் சார். மிச்சம் 26 கோடி எழுதி கொடுத்துட்டாங்க சார். அது இப்போ இப்போ அந்த சிஆர்இசட் பர்மிஷன் கிடைக்கல, அதனால அது நின்று போச்சு. இப்போ நின்று போனாலும் இப்போ முழிக்கிறாங்க. நாங்கள் அந்த தமிழ்நாடு கோஸ்டல் ரிசோர்சஸ் ஜோனுக்கு நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டிருக்கோம், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்களா இல்லையான்னு. உடனே இவங்கெல்லாம் போயிட்டு அவங்க கையில் தயவு செய்து இது பண்ணாதீங்க, நாங்கள் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் ஆர்டிஐயில் எங்களுக்கு நிச்சயமாக தகவல் வரும், அது அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. அதனால் அவங்க அந்த பொறியாளர்கள் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. அதுதான்.